Hi friends, welcome back to our channel Double Dhamaka. இன்னைக்கு நம்ம வீட்ல இருக்க குட்டி பாப்பாவோட ரொட்டீனை தான் பார்க்க போறீங்க. நிறைய பேர் பாப்பா வந்து எவ்வளவு மந்த் ஆகுது அப்படினு கேட்டீங்க. இப்போ வந்து பாப்பாக்கு 3 month முடிய போகுது. 3 month முடிஞ்சு 4 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 2.5 அப்படி வந்து ரன்னிங்ல இருக்கு. இங்க குவைட்ல வந்து நல்ல சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு பீக் சம்மர். ஸோ என்னன்னாச்சுன்னா ஏசிலாம் வந்து அவுட்டோர் யூனிட்லாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ டேபிள் ஃபேன் வச்சு ஹாலில் தான் படுக்க வேண்டியதாக இருக்குது. ஏசி நல்லா ரிப்பேர் ஆனோன்னா சரியானோன்னா நம்ம வந்து ஹாலில் படுக்க வேண்டாம். இப்போ மொத்தமாக எல்லோரும் கீழே வந்து சேஃபாக படுத்து தூங்குகிறோம். இப்போ கூட கர்ட்டன்லாம் போட்டு தான் இருக்குது. லைட் போடல. அதுக்கப்புறமே எவ்வளோ வெளிச்சமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கனாலே தெரியும். காலையில் 8 மணி தான் ஆகுது. காலையில் 4 மணிக்கெலாம் சூரியனை பார்த்துடலாம். 4 மணிக்கே நல்லா பிரைட்டாக சூரியன் வந்துடுது. எல்லாம் இந்தியாவில் கூட இந்த மாதிரி தான் வெயிலாக இருக்குன்னு தான் வீட்டில் எல்லோரும் சொல்கிறாங்க. என்ன பண்ணனே தெரியல. இப்போ எல்லா இடமும் நல்லா வெயிலாக இருக்குது. தேங்காய் நல்லா இப்படி மெல்ட்டே ஆகாது. பட் இப்போ நல்லா வெயில் அடிக்கனால அப்படி இருக்குது. பாப்புக்கு நல்லா எண்ணெய் தேய்ச்சி விட்டாச்சு. தலைக்கு நல்லா எண்ணெய் தேய்ச்சி டெய்லி ஹெட் பாத் எடுக்கிறாங்க மேடம். அப்போ தான் இந்த வெயிலுக்கு வந்து சர்வே ஆக முடியும். தலைக்கு தேய்க்கும் போதே அப்படியே நல்லா கைக்கு எல்லாத்துக்கும் தேய்ச்சி விட்டுறது. அப்போ தான் அந்த ட்ரை ஸ்கின் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா விட்டமின் டி எல்லாம் பெறதே கிடையாது. சன்னே வர்றது கிடையாது, வேலை படுறது கிடையாது. அதனால நல்லா தேங்காய் எண்ணெய் போட்டு ஒரு மசாஜை போட்டு விட்டுருவேன். அங்கே வந்து பாப்பாவுக்கு குளிப்பாட்டுறதுக்காக அது வாங்கணும். பட் வந்து அதில் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. இன்னும் ஒரு நல்லா உட்கார ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதில் குளிப்பாட்டணும். இப்போ வந்து நான் காலில் தான் குளிப்பாட்டுவேன். தண்ணிலாம் பிடிச்சி வச்சுட்டேன். ஹிமாலயா பாடி வாஷ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோப்பை விட இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. லிக்விடாக இருக்கனால இது வந்து தனியாக குளிப்பாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம போய் குளிப்பாட்டலாம். மேடம் சவுண்டு போட ஆரம்பிச்சாச்சு. பாப்பா வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு. அவளுக்கு குளிக்கணும்னா ரொம்ப பிடிக்கும். நல்லா தண்ணி சுட சுட ஊற்றணுன்னா நல்லாயிருக்கும். பட் இப்போ வெந்நி தண்ணியே வைக்க வேண்டாம். நம்மளுக்கு பைப்பில் வர்ற தண்ணியே நல்லா சூடாக வருது. அதனால் டெய்லி 2 நேரம் குளிப்பாட்டி விட்டுறது. ஹீட்டரெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. சும்மா வர்ற தண்ணியே அவ்வளோ சூடாக வருது. அவளுக்கு குளித்த பின்பு லைட்டாக மாய்ஸ்சரைசர் போடுவேன். அதுவுமே நான் ஹிமாலயாவோட மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போதைக்கு பவுடர் எதுவும் யூஸ் பண்ணல. ஜஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அப்பப்போ ஈவினிங்கும் ஒரு தடவை அப்ளை பண்ணி விட்டுட்ருக்கோம் மாய்ஸ்சரைசர். பாப்பாவோட பெர்த் வெயிட் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. 3.2 kg இருந்தால் நான் சீக்கிரமாக டெலிவரி ஸ்டோரி அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பிடிச்சிருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப ஆங்கிள்லாம் இது பண்ணி அப்படி எடுத்தேன். எப்போவும் நான் செல்ஃபி கேமரா அல்லது பேக் கேமரா தான் காமிப்பேன். இது வந்து ட்ரைபாடில் கேமரா செட் பண்ணி ஆங்கிள்லாம் பார்த்து அப்படி எடுத்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி விளாக்ஸ் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரொட்டீன் எடுக்கணும்னா நான் இதே மாதிரி கேமரா வச்சு என்னோடய ஃபுல் டே இன் மை லைஃப்பை வந்து கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன பிள்ளைங்களை பார்க்குறத விட மாதங்கள் ஆக ஆக பார்க்குறது கஷ்டம்னு சொல்லுவாங்களா, அது உண்மை தான். ஏன்னா பிறந்தப்போ பார்த்ததை விட இப்போ பார்க்க வந்து பயங்கர டஃப்பு கொடுக்காப்புல. முழிச்சிருக்க டைம்லலாம் பயங்கர ஆக்டிவாக இருப்பாள். ஆனால் பக்கத்துலேயே யாராவது இருக்கணும், ஏதாவது பேசணும், ஏதாவது நம்ம ஏதாவது மூவ்மெண்ட் மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அவளுக்கு அது பிடிக்குது. இப்போ வந்து ஃபுல் அட்டென்ஷன் அவளுக்கு தான் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நல்லா கம்மரை பழகிட்டா. அடிக்கடி கமந்துட்டு அவரை திரும்பி வர தெரியாமல் அழுதுட்டுருப்பா. வயிறு அழுத்துள்ள அதனால அழுதுட்டுருப்பா. கம்மறதும் திரும்ப நான் எடுத்து நேராக போடுறதும் இதே தான் எங்களுக்கு வேலையாக போயிட்டுருக்கோம். கீழே போட்டதும் அப்படி கமந்துட்டு அப்புறம் திரும்ப வர தெரியாமல் அப்படி பண்ணிகிட்ருப்பா. ஸோ எல்லாமே கரெக்டாக போய்ட்டுருக்கு. மைல் ஸ்டோன்லாம் கரெக்டாக அச்சீவ் பண்ணிகிட்ருக்காங்க. 3 monthக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அந்த சேட்டைகள் அந்த இது எல்லாம் இருக்குது. இன்னும் 3 monthக்கு மேலே அடுத்த மாதத்தில் இன்னும் மோர் ஆக்டிவ்னஸை வந்து நம்ம இது பண்ணலாம். கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் தனியாக பார்க்குறதுக்கு. பட் நான் வந்து 1 மாதம் வந்து என்னோடய மதரின்லாம் இருந்தாங்க. 2வது மாதத்துக்கு வந்து நான் ஒரு அக்கா வச்சுருந்தேன் வீட்டுக்கு வேலை பார்க்குறதுக்குன்னு. தனியாக வந்து க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க, பாத்திரம்லாம் விளக்கி தந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் அவளை தூங்க வச்சுட்டு வந்து சமையலுக்கு வந்துட்டேன். என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. வெயில் ரொம்ப அடிக்கிறனால தயிரும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு. இது வந்து மார்னிங் வச்ச பயிர் இருக்குது. போய் அப்பப்போ இடையில பார்த்துக்கிடவே நல்ல தூக்கம். ஏன்னா மார்னிங்லேருந்து தூக்கவே இல்லை. குளிப்பாட்டி போட்டதுனால நல்லா தூங்குறா.
காலையிலேருந்து எல்லா வேலையும் முடித்து நம்ம டயர்டாக இருந்தோம். பட் ஹேடனை கூப்பிட வேண்டிய டைம் வந்துடுச்சு. அதையும் முடிச்சிட்டா கம்ப்ளீட் ஆயிரும் என்னோடய மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன். ஸோ அப்படியே போய் ஹேடனையும் கீழே போய் பிக் பண்ணிட்டு வந்துட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு பிள்ளைங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது. ஜூன் 13 வரை ஸ்கூல் இருக்குது. அதுக்கப்புறமா தான் லீவ் விடுதாங்க ஹேடன் ஸ்கூலில். நிறைய ஸ்கூலில் ஆல்ரெடி May 30 வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டேயாக முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி லஞ்ச் வந்து முருங்கை இலை, அப்பளம், சாம்பார், கொஞ்சமாக நகட்ஸு, அப்புறம் தயிர் இதெல்லாம் வச்சு நாங்கள் சிம்பிளாக லஞ்சு சாப்பிட்டாச்சு. எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ருவோம். இதெல்லாம் எங்கள் பாப்பா தூங்கிட்டு இருக்கும்போது நடக்கும். தூங்கிட்டு இருக்கும்போது ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு முடிச்சிடுவோம். ஹேடன் வந்து எதுக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருக்கான் அப்படின்னா, அவனுக்கு வந்து 1 வீக்காக டிவியை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னா அவனோட ஸ்டடீஸ் வந்து முந்திய மாதிரி ரொம்ப இல்லை. ஏன்னா நான் கொஞ்சம் அவனை கவனிக்காததுனால ரொம்ப லேசியாக படிச்சுட்டு இருந்தான். ஸோ டிவி தான் ரொம்ப பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ டிவியை கொஞ்சம் கட் பண்ணி விட்டோமோ அதுக்கப்புறம் பழைய மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். இன்னும் நல்ல ஃபார்முக்கு வரல. தடவை எக்ஸாம்ஸ் மார்க் வந்தால் தெரியும். ஸோ எக்ஸாம் ஃபினிஷ் ஆகிட்டு அதனால அவனுக்கு ரிமோட் கிடச்ச சந்தோஷத்தில் இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. நான் வந்து இந்த கேப்பில் வந்து கிச்சனை போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்போ வந்து நம்மளுக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே எந்த ஒர்க்கும் இருக்காது. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. பாப்பா இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் நேரம் நிறைய நேரம் தூங்குறாங்க மேடம். அதனால எல்லாமே ரொட்டீன் படி சூப்பராகவே முடிஞ்சுது. என்னமோ ஒரு வேலையும் கிடையாது. ஈவினிங் காஃபி போட்டு குடிக்க வேண்டியதான். அவ கூட படுத்து நானும் தூங்க போகிறேன். அப்போ தான் அடுத்தது ஈவினிங் எனர்ஜியாக வந்து இது பண்ண முடியும். கொஞ்ச நேரம் தூக்கினாலும் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதோட இந்த விளாக் முடியுது. இப்படி தான் எங்கள் ரொட்டீன் அன்பிளான்டாக அப்படி இப்படி நிறைய ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. இதுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். அது வரைக்கும் பாய் பாய்.